வாவ்! பொங்கல் ரெடி பாருங்க. என்னதான் நம்ம வந்து வீட்ல ஸ்டவ்ல பொங்கல் பொங்கி சாப்பிட்டாலும், நம்ம வெளியில எல்லாரும் குடும்பத்தோட போயிட்டு கோவில்ல விறகு அடுப்புல வச்சு பொங்கல் சாப்பிடுறது தனி சுவை தான். இங்க பாருங்க புடவை, வெத்தல பாக்கு பழம், தாம்பூலம்லாம் ரெடி பண்ணிட்டாங்க கோவிலுக்கு பொங்கலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு. மாவிளக்கு ஒரு செட் ரெடி. குழந்தைங்க பபுள்ஸ்லாம் விட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. எங்க அப்பா குளிர் தாங்க முடியல. சால்வ போத்திட்டாரு. யாருக்காக அப்படின்னு சிவாஜி கணேசன் கணக்குல. இங்க பாருங்க கோவில், கன்னி கோவிலுக்குள்ள போறோம். இதோ குட்டீஸுங்க ஒரே என்ஜாய் பண்றாங்க. எல்லாம் பள்ளம், மேடு, பாறைகள்லாம் இருக்குடா. தண்ணி, நீரூற்றுலாம் இருக்கு. போவாதீங்கன்னா கேட்கல. குரங்குங்க. முழுக்க குரங்குங்க இருக்குங்க. அட்டகாசம் பண்ணுதுங்க. சரி ஓகே. நேர்ல பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட் ஆவுறாங்க. அவங்களுக்காகவே இதோ ஓடி போயிட்டு கிட்ட காமிச்ச குழந்தைங்கள, குரங்கெல்லாம் பார்த்து ஒரு என்ஜாய் பண்றாங்க. அது பழத்தெல்லாம் புடுங்கிக்குன்றது அவங்களுக்கு தெரியல. இருந்தாலும் என்ஜாய் பண்றாங்க. நாங்க எடுத்து வந்த வேன் மேலலாம் குரங்கு ஏறி நிக்குது. ஒரே கோவில்ல அடங்கல. ஏன்னா, அந்த குரங்கு அட்டகாசத்தோட எங்க குட்டி குரங்குங்களும் அட்டகாசம் பண்றாங்க. என்ஜாய் பண்ணிட்டு சாமி கும்பிட்டோங்க.